ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயः பிரதீபः. நாள்தோறும் பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் நம்ம 16வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது எது உயர்ந்ததான ஞானம் அப்படின்றத பார்த்தோம். அதாவது எப்படி சூரியன் மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு காற்றடிச்சா அது விலகி சூரியன் பிரகாசமாக தெரியும் இல்லையா? அதே போல் அறிவே உருவமான ஆத்மா, அறிவே உருவம்ங்கும்போது அப்படி பிரகாசிக்கும் அந்த அறிவுனாலையும் ஞானத்தினாலையும். ஆனால் பல ஜென்மங்களாக நம்ம செய்துட்டு வர பாவ புண்ணியங்கள், அதாவது கர்மாக்கள்னால அது மறைக்கப்படுது. அது எப்போ விலகும் அப்படின்னா, நமக்கு ஆத்ம விஷயம் அப்படின்ற அந்த ஞானம், அதை பற்றின அந்த புரிதல் ஒரு காற்றா அடிக்கும்போது அந்த கர்மாக்கள்லாம் விலகி ஞானமே உருவமான அந்த ஆத்மா நல்ல திரும்ப பளிச்சுன்னு எப்படி இருக்கணுமோ அப்படி தெரிய ஆரம்பிக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த 16வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இது உயர்ந்ததா, இந்த ஞானமே உயர்ந்ததான ஞானம் அப்படின்னு. ஆனால் இந்த உயர்ந்ததான ஞானம் இல்லை புரிதல், அதுக்கான படிக்கட்டு என்ன, அது கிடைச்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்றத 17வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. தத் புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத் பராயணாஹ கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. அதாவது ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவை பற்றின ஞானம், உண்மையான புரிதல் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை அடைய முயற்சி செய்கிறதுக்கான படிக்கட்டு என்ன அப்படின்றத அந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. தத் புத்தயः, தத் அதிலேயே, அதாவது ஆத்மாவிலேயே புத்தியை செலுத்தணும். உறுதி, புத்தின்னு எதுக்காக சொல்கிறாருன்னா மனசை செலுத்துன்னு பகவான் சொல்ல. ஏன்னா மனசு ஒரு செகண்டு ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு செகண்டு இன்னொன்று போகும், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அலைப்பாயும். ஆனால் அதுவே எப்போ உறுதியாக மாறுதோ அதை தான் புத்தி. அதனால் தத்து புத்தயः, அந்த ஆத்மா விஷயத்துலேயே உறுதி புத்தி இருக்கணும். தத் ஆத்மானக, அதிலேயே நெஞ்சிருந்து செலுத்தணும். தத் நிஷ்டா, அதிலேயே விடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது சுலபமான ஒரு விஷயம் இல்லை, இது நம்ம தினம் தினம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆத்மாவை பற்றியே நினைக்கணும், ஆத்ம விஷயங்கள்லேயே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், உறுதி இருக்கணும் அப்படிங்கும்போது. அதனால் விடாமுயற்சி இருக்கணும். தத் பராயணாக, இதை தவிர எனக்கு வேறு எந்த பயனும் தேவையில்லை. நான் எனக்கு காசை வச்சு இது, அதாவது அது கிடைக்கும். நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறத தவிர அதுலேயே இருந்துடக்கூடாது இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம்னே வச்சுக்கூடாது இல்லையா? அது ஏதோ ஒரு சின்ன படிக்கட்டு, நம்ம வாழ்வாதாரத்துக்காக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தவிர இதையே லட்சியமாக வச்சுக்கிட்டு வேறு எந்த பயனும் வேண்டாம், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையே லட்சியமாக வச்சுட்டு, அதுதான் தத் பராயணாக. அப்படி இருந்தால் என்ன? ஞான நிர்தூத கல்மஷாக, ஆத்ம விஷயமான அந்த ஞானத்தினால, அறிவுனால் பல ஜென்மங்களாக செஞ்சிட்ருக்கக்கூடிய பாவங்கள்லாம் அழிக்கப்படும். இது நம்ம 4வது அத்தியாயத்துலேயே பார்த்துருக்கோம். யதை தாம்சி சமத்தோக்னி பஸ்மதாத் குருதேர்ஜுனா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. அதாவது ஞானம் என்னும் அந்த அக்னியினால், நெருப்புனால் எல்லா பாவங்களும் அழிக்கப்படும். எப்படி விறகு கட்டைகள்னால் நெருப்பால் அழிக்கப்படுதோன்னு, அதே தான் இங்கேயும் இந்த ஆத்மான்ற அந்த விஷயம், அந்த ஞானமே எல்லா பாவங்களையும் அழிச்சிடும். அதுக்கு பிறகு என்ன? கச்சந்தி அப்புனராவிருத்தம். கச்சந்தி அடைவோம். எந்த இடத்த அடைவோம்னா அப்புனக ஆவிருத்தம். அதாவது புனகனா திரும்ப, அப்புனகனா திரும்ப திரும்ப போக தேவையில்லை. அந்த போகாத அந்த ஒரு நிலைக்கு, அந்த திரும்ப திரும்ப போக வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். அதாவது அதுதான் அந்த ஆத்ம அனுபவம் அப்படின்றது. ஏன்னா எப்போ ஆத்மா இவ்வளோ உயர்ந்தது, இவ்வளோ ஞானமே உருவமானது அப்படின்ட்டுலாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, அதனோட ஞானம் கிடச்ச பிறகு அந்த ஆத்மாவை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்புறம் நம்ம மற்ற விஷயங்களுக்கு எதுக்கு வரப்போகிறோம்? இப்போ உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அது கீழே இருக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே போக மாட்டோம் இல்லையா? போக விரும்ப மாட்டோம். அதே தான் பகவான் சொல்கிறாரு.
அந்த ஆத்மா பற்றின புரிதல் கிடச்சிடுச்சுன்னா அதையே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ அதை தவிர தாண்டி அது கீழே வரப்போகிறதில்ல நம்ம. அதனால் திரும்ப வரவே தேவையில்லை அந்த ஒரு நிலைக்கு நீ போயிட்டா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதை திரும்பவும் நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். எஸ்வாத்ம ரத்தி தேவஸ்தியாத் ஆத்ம திருப்திஷ்ட மாணவக ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டக. அதாவது ஆத்மாவை பற்றியே நினச்சிக்கிட்டு ஆத்ம விஷயங்கள்லேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுலேயே திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றவங்க போல் சாதாரணப்பட்டவங்கள போல் கர்மங்கள் செய்ய தேவையில்லை, கர்மயோகம்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட பகவான் அதே தான் இதுலேயும் சொல்கிறாரு. இந்த படிக்கட்டெல்லாம் எடுத்துக்கிட்ட போ, அதாவது உறுதியான புத்தி ஆத்ம விஷயத்துலையே நெஞ்சு அதுலேயே செலுத்தணும், விடாமல் முயற்சிக்கணும். அப்புறம் இதை தவிர வேறு பயன் கிடையாதுன்னு இதையே லட்சியமாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா இந்த ஆத்ம விஷயமான இந்த ஞானத்தினாலேயே நம்ம பல ஜென்மங்களாக செஞ்ச பாவங்கள் போய் நம்ம ஆத்ம அனுபவம்ன்ற அந்த உயர்ந்த நிலைக்கு போனதுனால திரும்ப திரும்ப வேறு எந்த இதுக்கும் வர தேவையில்லை, இந்த கீழ்நிலைகளுக்கெல்லாம் வர தேவையில்லை அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து வரப்போகிறது ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்க. சொல்லப்போனால் இந்த 5வது அத்தியாயத்தினுடைய ஒரு கருத்து, முக்கியமான கருன்னே சொல்லலாம். அந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.